வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வெண்டைக்காய், பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இதை வச்சு தான் ஒரு ரைஸ் கொடுக்க போகிறேங்க. செம்ம எம்மையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு, தனியா நல்லா வதக்கிக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு ஒரு புதினாவை போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டிருக்கேன். இது எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு பவுடராக தான் அரைக்க போகிறேன். அதனால் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாசமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஆற வச்சிடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே வானல்லே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகும் ஜீரகமும் தாளிச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிட்டு வெண்டைக்காவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காயில் கொஞ்சமாக உப்பு மட்டும் நீங்கள் தெளித்து ஃப்ரை பண்ணிங்கன்னா வெறுமனை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெண்டைக்காவை. ஸோ தட் அப்படியே ஓரமாக அது இருந்துட்டு போட்டோம். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த பவுட்ரை ஆற வச்சுருந்தல அதுவும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை ஒரு ஃபைன் பவுட்ராக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானலில் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளியை போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, அதையும் நான் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். உப்பு போட்டு தண்ணி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கார்னையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. சாதத்தையும் ஆற வச்சுருக்கேன். ஸோ தேவையான குவான்டிட்டிக்கு சாதத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காவை நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதையும் இப்போ இதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடுங்க. தேவைக்கு ஏற்ப உப்பை போட்டு விட்டுடுங்க. ஸோ தட் நல்லாயிருக்கும். இப்போ பொடியும் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க. மேலே அழகாக கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ சேப்பங்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, உப்பு, மிளகா பொடி எல்லாத்தையுமே போட்டு விட்டுடுங்க. அது நல்லா எண்ணெயில் நம்மளுக்கு சூப்பராக இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு இதில் போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு மேலே அரிசி மாவை கொஞ்சம் தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொடுத்தேன். இன்னொன்று கேக் இருந்துச்சு. சரி, அதையே வச்சுட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ, பபாய், டேக் கேர். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.